வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். மகளிருக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தகவல் ஒலிபரப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். மலேசிய பிரதமர் டத்தோ செரி அன்வர் பின் இப்ராஹிம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இரவு புதுதில்லி வருகிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு செல்ல உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறையின் மேற்கு விவகாரங்களுக்கான செயலர் திரு தன்மய் லால், முதல் கட்டமாக பிரதமர் நாளை மறுநாள் போலந்து செல்ல உள்ளதாக தெரிவித்தார். 45 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய பிரதமர் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2 நாட்கள் போலந்தில் தங்கியிருக்கும் பிரதமர் இதனைத் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை உக்ரைன் செல்ல உள்ளதாக அவர் கூறினார். உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் அழைப்பை ஏற்று பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறினார். 30 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய பிரதமர் முதல் முறையாக உக்ரைன் செல்ல இருப்பதாகவும் அதன் காரணமாக இந்த பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு தன்மய் லால் கூறினார். நிதிசார் இணையதள குற்றங்களை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுத்துறை வங்கிகள் அரசு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்துடன் இணைந்து நிதிசார் இணையதள முறைகேடுகளை களைய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த பொதுத்துறை வங்கிகள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மகளிருக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் அனுமதிக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். இதற்கிடையே மகளிருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க மேற்குவங்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த மேற்குவங்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செவிலியர்கள் கொல்கத்தாவில் இன்று கண்டன பேரணியை நடத்தினர். இதில் இளம் பயிற்சி மருத்துவர்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தகவல் ஒலிபரப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது துறையின் தென்மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அகில இந்திய வானொலி வளாகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் செயல்களையும் சட்டங்கள் செயல்பாடுகள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆக்கப்பூர்வமாக கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புதிய இந்தியாவை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 3 கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை தான் முதல் கையெழுத்தாக போட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். 2047 அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. இளையோர் தொழில்நுட்பம் மற்றும் இணையதள விளையாட்டுகளை உருவாக்குவதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஊக்கமளித்து வருவதாகவும் திரு எல் முருகன் கூறினார். ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, குறிப்பாக ஒலிபரப்புத்துறையிலையும் கூட. அதே போல் தான் இந்த ஏவிஜிசி செக்டார், அதே போல் இந்த கேம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களை இந்த துறைக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ஃபார் ஏவிஜிசி அதுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மும்பையில் அதுக்கான ஏவிஜி சென்டர் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள்
இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், சமஸ்கிருதத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பாடுபடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான செயல் திட்டம் குறித்து ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தலைமையில் இன்று உயர்நிலைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அடுத்த 20 ஆண்டுகளில் ராணுவத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. ராணுவத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிப்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளரும் நாடுகளின் சுகாதார நிபுணர்கள் 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளனர். வெளியுறவு அமைச்சகம் விடுத்த அழைப்பை ஏற்று 15 நாடுகளைச் சேர்ந்த 30 பேர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதற்கான தொடக்க விழாவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிபுணர்கள் ஆக்ரா, ஹைதராபாத் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்கள் மருந்தகங்கள் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி பிரிவுகளையும் ஆராய்ச்சி கூடங்களையும் பார்வையிட உள்ளனர். தெலங்கானாவிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் திரு அபிஷேக் மனு சிங்வி இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய பிரதமர் தத்தோ செரி அன்வர் பின் இப்ராஹிம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இரவு புதுதில்லி வருகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மலேசிய பிரதமர் நாளை பேச்சு நடத்த உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரையும் மலேசிய பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். மலேசிய பிரதமராக திரு அன்வர் பின் இப்ராஹிம் பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நேபாளத்தில் நேரிட்ட நிலச்சரிவில் 4 பேர் உயிரிழந்தனர். பட்காங் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலச்சரிவில் சிக்கிய 6 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கோகுலேஸ்வர் கலங்கா வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் பெய்த கனமழையே இதற்கு காரணம் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2 இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் ஜெரிபாம் சாலையில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று கலந்துரையாடினார். தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உட்பட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. நேபாளின் லலித்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 37வது நிமிடத்தில் இந்தியாவின் மொனிருல் முல்லா கோல் அடித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஜோர்டானின் அம்மானில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் நிஷாந்த் போகட் உட்பட 29 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். குட்வில் கோப்பைக்கான சர்வதேச பாரா துடுப்பு படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் வினய்குமார் குஷும், ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் கிருஷ்ணகுமார் சமன்னாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகட் சிங் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். மகளிருக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தகவல் ஒலிபரப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். மலேசிய பிரதமர் தத்தோ செரி அன்வர் பின் இப்ராஹிம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இரவு புதுதில்லி வருகிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.